பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். குமாரோட ஃபேமிலி இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகணும். அதனால அதை நினச்சி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது குமாரும் சரியாகவே சாப்பிட மாட்டாங்க. அதை நினச்சி மாறி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ராஜியோட அம்மா போயிட்டு ராஜிக்கிட்ட பேசுகிறாங்க. நீ எப்போ இந்த வீட்டை விட்டு போனியா அப்போவே இந்த வீட்டோட சந்தோஷமெல்லாம் போயிடுச்சுடி. குமாரை நினச்சி உங்கள் சித்தப்பனும் உங்கள் அப்பாவும் ரொம்பவே சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்கடி. இதை பார்த்தா நானும் உங்கள் அப்பாத்தாவும் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாமல் முழிச்சுட்ருக்கோம். மாரிக்கு ஆறுதல் சொல்கிறதா இல்லை குமாருக்கு ஆறுதல் சொல்கிறதான்னு எனக்கு எதுவுமே புரியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட சொல்லிட்டு அழுறாங்க. ராஜி, நீ இந்த அம்மாக்காக நீ தான் போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து மீனா கிட்டே சொல்கிறாங்க. ராஜி, இப்படி தான் என் அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க. கேஸை வாபஸ் வாங்க சொல்லி நான் வீட்டில் பேசணுமா? நான் எப்படிக்கா இதை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. நீ வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பேசாத, இப்படி வந்து என்கிட்ட பேசினாங்கன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஐடியா கொடுக்குறாங்க. அப்புறம் பாண்டியனும் கடையிலேருந்து வந்துடுறாங்க. மயிலு பாண்டியன்கிட்ட கேட்குறாங்க, மாமா உங்களுக்கு கால்வலியெல்லாம் எப்படி இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் கோமதி வந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் அம்மா ரொம்ப பாவங்க, அவங்க வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. குமார் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. உடனே அதை கேட்ட கதிருக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னம்மா பேசுகிற நீ, இங்கே வந்து இதை பற்றி எல்லாம் வீட்டில் பேசாதம்மா, கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே செந்திலும் சொல்கிறாங்க, என்னம்மா நீ தானே இது நம்ம தண்டனை கொடுக்கறது இல்லை, சட்டமே தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ வந்து கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போன அப்புறம் நீ ஏன் இப்படி வாபஸ் வாங்க சொல்லி பேசுகிறீங்க? இல்லைன்னா நாங்களே அவனை ஏதாவது பண்ணியிருக்கலான்னு இருந்திருப்போம். நீங்கள் சொன்னதுனால தான் இத்தனை நாள் அமைதியாக இருந்தோன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அட அமைதியாக இருங்கடா, நான் உங்ககிட்ட பேச வரல, அப்பா கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கோமதி சொல்கிறாங்க, வயசான காலத்தில் அங்கே நடக்கிற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு என் அம்மாவால் எப்படிங்க இருக்க முடியும், அவங்களும் பாவம், கடைசி காலத்தில் நிம்மதியாக இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அப்புறம் என் அண்ணனுங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் எங்கள் அண்ணிங்களும் அவங்க ஜெயிலுக்கு போன வருத்தத்தில் சாவட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அடுத்து அவங்க பாண்டியன் சொல்கிறாங்க, ஓ நீ அப்போ நம்ம குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படலையா, அவங்க குடும்பத்தை பற்றி தான் கவலைப்படுறியா, உன் அண்ணன் குடும்பம் ஆச்சே இல்லை, அதனால தான் நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை திட்டுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு 2 குடும்பமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அடுத்து கோமதியும் எல்லாம் பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்து மீனா வந்து ராஜுக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தேன் இல்லை இங்கே என்ன நடந்துச்சுன்னு, நீ கேட்க வேண்டியதை உன் அத்தையே கேட்டாங்க, உனக்கும் இதே நிலைமை தான், நீ கேட்காத விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குமாரோட ஃபேமிலி எல்லாம் அப்புறம் ரெடி ஆகுறாங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்காக. அப்போ வந்து சக்திவேல் கேட்குறாங்க, நீங்கள் பண்ணுறதே நியாயம் இல்லை, உங்கள் பையன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தால் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போயிருப்பீங்க, என் பையனாச்சு இல்லை, அதனால தான் நீங்கள் எந்த இதுவும் எடுக்காமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு கோவப்படுறாங்க. அடுத்து மாரியும் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் அவங்கள ஜெயிலுக்கெல்லாம் போயிட மாட்டார்ல குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. குமார் கீழே வந்தது எல்லாரும் கட்டி பிடிச்சின்னு அழுறாங்க. எதுக்கு இப்போ எல்லாம் அழுறீங்க, நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க போகிறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைடா குமார், என்ன இருந்தாலும் உன் வாழ்க்கையை பார்க்கணும்ல, எத்தனை நாளைக்கு நீ ஜெயிலில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மாறி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ராஜியோட அப்பா போயிட்டு குமார்கிட்ட பேசுகிறாங்க. குமார், நீ வருத்தப்படாதடா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறோம், நாங்கள் பெரிய வக்கீலாக தான் வச்சு பேச சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க பெரியப்பா, நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒரு வேளை தண்டனை கிடைச்சாலும் சீக்கிரமாக ஜெயிலிருந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா சொல்கிறாங்க. சரிங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் ஆறுதலாக கோர்ட்டுக்கு போகிறாங்க. அடுத்து கோர்ட்டில் என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.